அப்படியே கிளீன் பண்றதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இதை காட்டுங்க. தொடப்பம், அதுக்கப்புறம் இந்த மண்ணல்ற கொளுரு, இது வந்து பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ்ஷு, இது ரொம்ப முக்கியம். இது நல்லா ஒரு டீப்பாக வந்து தரையை சுத்தம் பண்ணும். அதே மாதிரி இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை, அலுமினியம் மரம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் தான் எல்லாமே. இப்போ இதை காமிங்களேன். இது என்னன்னா, நான் நிறைய பிடுங்கி போட்டேன். காஞ்சி போன முருங்கை மரத்தில் இருந்த கொம்பு, கொத்தரங்காய், தேவையில்லாத கீரைகள் இதெல்லாம் வந்து நான் பிடுங்கி போட்டேன். இப்போ இந்த முருங்கைக்கலையெல்லாம் நான் உடச்சி விட்டு இங்கே போட்டேன்னா இது நல்லா தலைஞ்சிருக்கு பாருங்க. எப்படி இது தலைஞ்சிருக்கா, சூப்பராக வந்து வருது. இது வரைக்கும் மாடி தோட்டம் ஆரம்பிச்சதுலேருந்து முருங்கைக்கீரை போய் யார்கிட்டையும் கடனுக்கு கேட்டதில்லை. கொடுங்க முருங்கைக்கீரை கொடுங்க, நான் சமைக்கணும் அப்படிலாம் நான் கேட்டதே இல்லை. வாரத்துக்கு ஒரு தடவை எனக்கு முருங்கைக்கீரை கிடைச்சிட்டே இருக்கும். அது யாழ்ப்பாண முருங்கை மரம். இது வந்து முருங்கைக்காய் கொடுக்குற ஒரு முருங்கை மரம். அந்த மாதிரி இப்போ நம்ம பெருக்கும் போது என்னாச்சு, இந்த காஞ்சி போனதெல்லாம் மார்ச்ல எடுத்து போட்டோம்னா ஒரே நாளில் காஞ்சிரும். அப்படியே காஞ்சி 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 போயிடும். இப்போ 26லேருந்து 27 தான் போகுது. அதனால என்னன்னா இது காயவே மாட்டேங்குது. தோட்டம் வந்து கொஞ்சம் அசிங்கமாயிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இங்க வேற தினமும் மழை பெய்யுதா, அதனால இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி காயில அப்படின்னா எல்லாத்தையும் ஒண்ணா சேகரிச்சு குப்பையில போட்டுடணும். இங்க பக்கத்துல ஒரு காலி இடம் இருக்கு, நான் அதுலதான் போட போறேன். காலி இடமா இருந்தாலும் அதை வந்து குப்பையா ஆக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதனாலதான் நான் என் இடத்துலயே போட்டு என் இடத்துல எரிச்சிருவேன். அதாவது இது காஞ்சதும் எரிச்சிருவேன். அங்கே ஃபார்ம் ஹவுஸ்லேயும் நான் அப்படி தான் பண்ணுவேன். தேவையில்லாத புல் எல்லாம் வருது பார்த்தீங்களா, அதை நான் என்ன பண்ணுவேன், நானே என் இடத்துல ஒரு ஓரமாக வச்சுருந்து எரிச்சிருவேன். 20 நாள் கழிச்சு தானே போகிறேன். 20 நாள் கழித்து அது காஞ்சிருக்கும். அப்படியே கொளுத்தி விட்டுருவேன். கொளுத்தி விட்டுட்டு அந்த சாம்பல் எடுத்து மக்க போட்டுருவேன். அப்படியே திருப்பியும் அதில் ஏதாவது இலைத்தலைகள்லாம் சேர்த்து திரும்பவும் வந்து நான் அதை செடிக்கே போட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி தான் இதோட கதையும். ஆனால் இது மண் இப்போ கூட மழை தூரி இருக்குங்க, ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் தூரி இருக்கு. அதனால என்ன ஆகுது, இந்த குப்பை இருக்கு பார்த்தீங்களா, குப்பை மீன்ஸ் தேவையில்லாத செடிகள் அது இதெல்லாம், இதை வந்து டிஸ்போஸே பண்ண முடியல. அப்போ இதுதான் வழி. அங்கே போட்டோம்னா அங்கே காஞ்சிட்டு கிடக்கும். இப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டேன்னா இந்த இடமே வந்து சூப்பராகிடும்.